லதா இத வந்துட்டேனா? தேங்க் யூ. அண்ணா சாயங்காலம் வீட்டுக்கு கரெக்டா வந்துடணும். இன்னைக்கு ஏதாவது வேலைன்னு லேட்டா வந்தீங்க அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஷூர் ஷூர். டாடா. Good morning. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. என்ன ராமையா? இப்ப இருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. புது வீடு பாத்திருக்கேன். ஆஹா. 3 மாச வாடகை முன்பணமா கேக்குறாங்க முதலாளி. அட்வான்ஸ் வேணுமா? ஆமாங்க. மேனேஜர் கிட்ட சொல்ற போங்க. எஸ் சார். ஸ்டெனோகிராஃபர் பாலு அனுப்பு. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அமெரிக்காவில இருந்து இம்போர்ட்ஸ் பத்தி ஏதாவது மெசேஜ் வந்ததா? வந்திருக்கு. ஷிப் பாம்பேக்கு வந்தாச்சா? வெரி குட். கிளியரிங் ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. மேனேஜர் வர சொல்லு. ஓகே சார். சார் உங்களை முதலாளி கூப்பிடுறார். சார் கூப்பிட்டீங்களா? எஸ் மிஸ்டர் வாசு. நாம பெங்களூர் கான்ஃபரன்ஸ்க்கு போறோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருங்க. ஐ மீன் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஓகே சார். பை த வை, ராமையா ஏதோ அட்வான்ஸ் கேட்டாரு, கொடுத்துருங்க. அவன் அடிக்கடி அட்வான்ஸ் அதிகமா கேட்கறான் சார். கஷ்டம் அதிகம்னு சொல்றாரு, கொடுங்க. சரி. லதா, அடடே சொன்னபடி வந்துட்டீங்களா? நான் சாதாரணமா வரல, ரொம்ப பசியோட வந்திருக்கிறேன். சீக்கிரம் சமையல்காரன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. ஐ எம் டூ டயர்ட். சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இன்னைக்கு சமையல்காரன் லீவு. சாப்பாடு ரெடி. யார் செஞ்சா? நான்தா. மை காட். ஏன்னா கடவுளை கூப்பிட்டீங்க? வேற யாரை கூப்பிட்டாலும் வந்துருவானே. உனக்காவது நான் என்ன கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணுமா? அப்போ என் சமையல் நல்லா இருக்காதா? நீங்க சாப்பிட மாட்டீங்களா? தங்கச்சி சமையல சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. இல்ல ரஹீம்? ஆமா, டாக்டருக்கு. ரெண்டு பேரும் கேலியா பண்றீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பத்திரிகையிலும் சமையல் குறிப்புல என்னென்ன சொல்லி இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணி நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா சமையல் பண்ணிருக்கேன். கோச்சிக்காதம்மா, நாங்க 2 பேரும் ஜோக் பண்ணோம். ஓ சமையல நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. ஓகே. ரஹீம், என்னங்க செய்யறது? எதுவுமே நம்ம கையில இல்லைங்க. எல்லாம் அல்லாஹ் கையில தான் இருக்கு. இப்போ உன் கையில தான் இருக்கு. ஆஷா, விடுங்க, ஈரமாயிடும். ஐ டோன்ட் மைண்ட். இருங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன். சாரி டார்லிங், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். சால் ரைட். உனக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வைக்கிறேன். ராஜா, நாளைக்கு மகாபலிபுரம் போலாமா? சாரி, நான் பிசினஸ் விஷயமா பெங்களூர் போகணும். வெரி குட். அப்ப நானும் உங்க கூட வர்றேன். நோ, நான் உன்னை நிச்சயமா கூட்டிட்டு போக மாட்டேன். அந்த ஆசை உனக்கு வேண்டாம். பிசினஸ் இஸ் பிசினஸ். பெரிய பிசினஸ். இந்த ஆஷா இல்லாம என்ன பிசினஸ்? எஸ், நான் உங்களோட பழகிறதே பிசினஸ் லைக் தான். அப்போ நான் நிரந்தரம் இல்லையா? சிக்கலான கேள்வி.
நான் எந்த சிக்கல்லையும் மாட்ட மாட்டேன். இந்த நேரத்துல என்ன பேச்சு? கமான். சோ மிஸ்டர் கபூர், உங்க இஷ்டப்படியே நான் என்னுடைய கமிஷனை குறைச்சுக்கிட்டேன். சந்தோஷம் தானே? தேங்க்யூ மிஸ்டர் ராஜா. மிஸ்டர் கபூர், நம்ம வியாபாரம் இருக்கு, இது ஒரு பந்தய மாதிரி. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பந்தயத்துல ஈஸியா ஜெயிச்சிடலாம். சார், அந்த பிரெஞ்சு பிசினஸ் மேன் வர்றார். Excuse me. Allô, Monsieur Roche, comment allons? Ça va, merci. आओ, Ça va, merci beaucoup. monsieur Raja, comment votre frère? Oh, très bien. ஹாய். Hi. Hello. ஏய் லதா, இதோ வந்துட்டேன் ராதா. எல்லா தீபம் ஏத்தியாச்சு. வீட்டுல அப்பா காத்துட்டு இருப்பாரு. நான் வரட்டுமா? வாராதா, நானே கார்ல கொண்டு போய் விட்டுறேன். யாரும் கார்ல வர்றாங்க. எங்க அண்ணன் தான் வர்றாரு. ஐயோ, என்ன ஐயோ? அவர் என்ன பேயா பிசாசா? அண்ணா, இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட் ராதா. ஏய், எங்க அண்ணா ராஜா. Glad to meet you. நமஸ்காரம். அண்ணா, சுத்தா பட்டிக்காடு. ஆம்பளைய கண்டா அத்தனை பயம். உங்க பியூன் ராமையா இல்ல, அவரோட ஒரே பொண்ணு. I see. தனக்கு இப்படி ஒரு அழகான அடக்கமான பொண்ணு இருக்கிறதா ராமையா என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வரேன் லதா. இருடி, நிக்க மாட்டா. ரொம்ப பார்க்காதீங்க முதலாளி, அது நம்ம பியூன் ராமையாவோட பொண்ணு. பாவம், விட்டுருங்க. ச்சீ. எந்த பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரியும். அல்லா, எங்கடி போற? உங்க அண்ணன் வராது, நான் போறேன். அண்ணன் வந்தா உனக்கு என்ன பாதி கேம்ஸ்ல ஓடக்கூடாது? இல்ல இல்ல, நான் போறேன். இருடி, உனக்கு என்ன அவசரம்? இரு. இல்ல லதா. என்னன்னா உங்களுக்கு நேரங்காலமே தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் திடீர்னு வந்து நிப்பாங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க வந்தா ராதா ஓடுறாளே. அவ ஓடுவான்னு நினைச்சா நான் வந்தேன். இப்ப என் கூட விளையாடுறது யாரு? நீங்களும் வீட்டுல தங்காம அடிக்கடி வெளியே போயிடுறீங்க. கவலைப்படாதே, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா தேடி கொடுக்குறேன். போங்கண்ணா. எங்க ராதா, காலேஜுக்கா? ஆமா. பாவனை விட்டுட்டு போறேன். வேண்டாம், நான் போற வழிதான். பரவாயில்ல, நான் பஸ்ல போயிடுறேன். எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பஸ் வந்தாச்சு. முதலாளி போலாமா? போலாம். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். ராஜா, நான் ஆஷா பேசுறேன். என்ன? பெங்களூர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காணுமே.
கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிசினஸ். எப்போ வரீங்க? நேரம் கிடைச்சப்ப வர்றேன். நேரம் எப்போ கிடைக்கும்? தெரியாது. ஓகே. பெட்ரோல் அக்கவுண்ட் கார்டு எல்லாம் வந்திருக்கு. பணம் தானே, அனுப்பிச்சு வைக்கிறேன். ராதா, 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 வா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். போய் ஏண்டி இவ்வளவு நாள் வீட்டுக்கு வரல? எக்ஸாமினேஷன் ஆச்சே, படிக்க வேண்டாமா? எப்பவுமா படிக்கிறேன்? ஒரு தடவை வந்து என்ன பாத்துட்டு போனா என்ன? ஆமா லதா, பாருங்க, ராதா இப்பெல்லாம் வீட்டுக்கே வர்றது இல்ல. பரீட்சை வந்துருச்சேப்பா, எப்படி போறது? பரீட்சை இருந்தாண்டம்மா, அப்பப்ப சின்ன இதை போய் பாத்துட்டு வரலாம்ல. ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, முதலாளி வீட்டுல தானே இருக்காரு. எங்க பிசினஸ் விஷயமா காலையில போனாரு, எப்ப வருவாரோ? ஓய்வு எடுக்க வேண்டியவர் முதலாளி, நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறது, 1000 பேரை காப்பாத்த வேண்டியிருக்க. சரிலப்பா, போலாம். அப்பா வீட்டை பாத்துக்கங்க. ம். அண்ணா, வாட் a happy day. இன்னைக்கு மழை தான் பெய்ய போகுது. ஏ இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிட்டீங்களே? இன்னைக்கு நம்ம 3 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருங்க சமையலுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வரேன். அப்பா எங்க? வீட்டுல தானே. புது வீடெல்லாம் வசதியா இருக்கா? முன்னெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியில போயிடுவேன். ஆனா இப்போ வீட்டை விட்டே போறதில்லை. இப்பெல்லாம் வீடு முடிஞ்சா ஆபீஸ், ஆபீஸ் முடிஞ்சா வீடு. கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள என்னமோ. நீ பத்திரிக்கை படிக்கிறது உண்டா? ஏதோ புயல் இன்னைக்கு காலையில கரையை கிடக்கிறதா. புயல், ஐ மீன் what you call a kind of cyclone. சாப்பாட்டுக்கு நல்ல ஐட்டம் எல்லாம் பண்ண சொல்லிருக்கேன். வாடி போலாம். நில்லடி, அது என்னமோ அண்ணா, உன் முன்னால நிக்கவே மாட்டேங்கிறா. முதலாளினா அவளுக்கு பிடிக்கல. தாடி வச்சவன் எல்லாம் புள்ள பிடிக்கிறவங்கிற மாதிரி முதலாளினாவே கெட்டவன் சில பேர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். ஏய், 13 கார்டும் சரியா இருக்கா பாரு. ஜாக்கிக்கு அப்புறம் என்னடி வரணும்? குதிரை வரணும். அப்புறம் யானை வரணும். அது இல்லடி, ஜாக்கியும் 9 இருக்கு. அதுக்கப்புறம் 10 வேணும். அதுக்கு அதிர்ஷ்டம் வரணும். ஏய், ராஜா போட்டிருக்கேன், உனக்கு வேணுமா? எனக்கு ராஜா தான் வேணும். ஏண்டி, ராஜா உனக்கு சேர்ந்துடுச்சா? சேராம எடுப்பனா? எவ்வளவு நேரம்டி சீட்டையே பாத்துட்டு இருப்பேன்? சீக்கிரம் போடு. போடுறதுக்கு இருந்தா தானேடி. இந்த பாரு, ஆட்டமே முடிஞ்சு போச்சு. டிக்ளேர். எப்படி? என்னமோ ஃப்ராட் பண்ற. அம்மா பாருங்க, நான் பொய்யாட்டம் ஆடி ஜெயிச்சுட்டா. உனக்கு ஆட தெரியலன்னா ஏன் மத்தவங்களை தப்பு சொல்ற? அது அவளுடைய அதிர்ஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி போனா திறமையா இருக்கலாம். லதா, நான் வரேன். இருடி, சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு பசி இல்ல. நானும் வரேன். வர மறுபடியும் எப்ப வர? வரேன் லதா. லதா, என்னன்னா? உன் ஃப்ரெண்டு போயிட்டாளா? போயிட்டா. அவ ஒரு மூடி டைப். நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா கிளாஸ்மேட்ஸா? கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, க்ளோஸ்மேட். 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கீங்களா? ஓ, பேசிக்குவோமே. என்னெல்லாம் பேசிக்கீங்க? அவ வீடு, படிப்பு இதெல்லாம் பத்தி என்கிட்ட சொல்லுவா. நானும் இந்த கேம்ஸ், ட்ரெஸ் இதெல்லாம் பத்தி ரொம்ப இன்டிமெண்டா பேசுவோம். ரொம்ப ரொம்ப மனம் விட்டு பேசுவோம்.
மனசு விட்டு இதை தான் பேசிக்குவீங்களா? எஸ், இதுதான் பேசுவோம். வேற என்ன பேசணும்? அதான் அதை சொல்லல, உங்க வருங்காலத்தை பத்தி, வரப்போற கணவனை பத்தி பேசணுமா? இல்ல கேக்குறேன். நான் பேச மாட்டேன். அவ பேசவே மாட்டா. ஏன்? அவளைத்தான் கேட்கணும். வாங்க சாப்பிடலாம். அம்மா, ராதா இந்த வீட்டிலே இருந்தா உனக்கு பிடிக்கும்ல? மை காட், அதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்ல. பட் எப்படி நான் அவ இங்கேயே இருக்க முடியும்? நான் நினைச்சிட்டேன், அவளும் அதே மாதிரி நினைச்சா உனக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைப்பா. அண்ணா, நிஜமா தான் சொல்றீங்களா? அவ எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்களே அவளுக்கு பிடிக்குதான்னு கேட்கணும். அவ்வளவுதானே? ஒரே செகண்ட்ல எஸ்ல பதில் வாங்கிட்டு வந்துடுறேன்.